அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பாலியல் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய அடையாளங்களை, அதனுடைய பெயரை, அந்த முகவரியை, யார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விவரங்களை தான் வெளியிடக்கூடாது என்பது சட்டம். ஆனால் இங்கே எந்த ஒரு வெளியில் சொல்லக்கூடாத செய்திகளையும் அவர்கள் செய்தியாக வெளியிடவில்லை. மாறாக பதிவேற்றம் செய்யப்பட்டு பொது தளத்தில் இருந்த முதல் தகவல் அறிக்கையை இவர்கள் டவுன்லோடு என்று சொல்வார்கள், அதை இவர்கள் பதிவிறக்கம் செய்ததற்காக மட்டுமே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அழைத்திருக்கிறது. இது அடிப்படையிலேயே தவறானது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளருடைய சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை, அவர்களுடைய பத்திரிகையாளர்களாக செய்யக்கூடிய பணிகளை அச்சுறுத்தும் விதமாக இந்த செயல் அமைந்திருக்கிறது என்பதை இன்று